Hi there. How's everything? What is your answer? How's everything? இதோட மீனிங் என்ன? How are you? How are you? ஸோ நீங்கள் இங்கிலீஷ் பேசக்கூடியவரா அல்லது கிராமர் தெரிஞ்சும் பேச வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போது ஃப்ரீஸ் ஆகக்கூடியவரா அல்லது நீங்கள் பேசக்கூடிய இங்கிலீஷ் போரிங்காக இருக்குதா, சேம் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சென்டென்சஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னு சொன்னால் இன்றைய லெசன் உங்களுக்கு தான். ஸோ நார்மல் லைஃப்பில் நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சில சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்க்கான ஆல்டர்னேட்டிவ்ஸை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ யூ கேன் ஆல்சோ டாக் நைஸ்லி. நேட்டிவ் பர்சன்ஸ் பேசுவது போன்ற நேச்சுரலான மெத்தடில் நீங்களும் இங்கிலீஷ் பேசணுமெண்டா இன்றைய வீடியோவில் நான் தரக்கூடிய இந்த சென்டென்சஸ் அல்லது ஃப்ரேசஸை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. இஃப் யூ கேன் டேக் அ நோட், தட்ஸ் மச் பெட்டர். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நார்மலாக நாங்கள் ஒருத்தரை மீட் பண்ணும்போது என்ன சொல்வோம்? ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கிறீங்க, சுகமாக இருக்கிறீங்களா? இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்போம், இஸ்ன்ட் இட்? ஸோ இதை நாங்கள் டிஃப்ரெண்ட் வேஸில் கேட்கலாம். எப்படி? லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. How's it going? How's it going? This is casual, common in everyday conversation, so you can use it. Next one, how's everything? How's everything? It's polite, slightly casual. Next, how's life? This is a friendly way to say how are you, and it is informal. How's life? Next one, what's up? Or இதை நீங்கள் more நேச்சுரலாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவது எப்படி? What's up? What's up? This is very casual, mostly with friends. Next, how have you been? How have you been? Used when you haven't seen someone for a while. நீங்கள் ஒருத்தரை ரொம்ப நாளைக்கு அப்புறமா மீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். How have you been? How's everything going? இது ரொம்ப லாங்காக இருக்குது, பட் இட் இஸ் polite and casual. How's everything going? Next, how's your day? This is very friendly. Often at work or school. அதாவது டெய்லி மீட் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரியானவர்கள்ட்ட நீங்கள் எப்படி கேட்கலாம்? How's your day? Next, how are things? How are things? This is casual, informal and friendly. What's going on? This is very casual. Like what's up? என்ன நடக்குது? அந்த மாதிரியான மீனிங்கில் வருது. What's going on? Next, you good? You good? This is very casual and slangy. Mostly younger speakers use these. ஓகே, ஸோ ஹவ் ஆர் யூ என்று கேட்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸை இப்போ நாங்கள் பார்த்தோம். நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு see is I'm joking, I'm just joking. இப்படியான விஷயத்தை நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட் வேஸில் கன்வே பண்ணுவது? லெட்ஸ் say I'm just kidding, I'm just kidding. Next, just messing with you. This is informal and playful. Okay, I'm just kidding என்பது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒன்று. It is casual. But just messing with you என்பது playful. Okay, and also informal. Next, I was only joking. I was only joking. That is polite, slightly formal. Next, don't take it seriously. Don't take it seriously. That is neutral, clarifying tone. அதாவது தெளிவுபடுத்தும் விதமாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு பேட்டர்ன். Don't take it seriously. அது சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதீங்க. Next, I'm teasing you. I'm teasing you. That is friendly teasing. நான் உங்களோட ஜஸ்ட் விளையாடுறேன் இந்த மாதிரி சொல்ல. Just playing around. Just playing around. Very casual.
relaxed way to say. Next, I was just joking around. I was just joking around. That is casual, emphasizes fun. அதாவது நான் ஒரு ஜோக் பண்ணினேன் அப்படின்றது கொஞ்சம் அழுத்தி சொல்லக்கூடிய ஒரு கேஷுவல் வே. I was just joking around. Next, relax. It's a joke. Okay, you are claiming. Okay, it's in a claiming tone if someone got upset. அதாவது நீங்கள் பண்ணிய ஜோக்கில் அப்செட் ஆகிட்டாங்க என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறீங்க. ரிலாக்ஸ், இட்ஸ் a joke. இவ்வாறாக. Next, I didn't mean it. So, by this you are explaining you didn't mean harm. ஓகே, நீங்கள் அவரை நோகடிக்கிற நோக்கம் இல்லாமல் இந்த விஷயத்தை செய்தீங்க அல்லது சொன்னீங்க என்பதை தெளிவுபடுத்துறது. I didn't mean it. Last one, just having fun. This is playful and very casual. ஓகே, ஒரு ஃபன்னுக்காகத்தான் செஞ்சேன் என்ற விதமாக. Just having fun. So keep all these different patterns of sentences to talk in your daily conversations. So next நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், that's good. ஓகே, அது சிறந்தது, அதை நான் விரும்புகிறேன், இப்படியாக நீங்கள் சொல்லக்கூடிய different ways. First one, that's great. That's great. Slightly stronger than good. ஓகே, அது சிறந்தது, அதாவது குட் விட ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லப்படக்கூடிய டைமில் நீங்கள் தட்ஸ் கிரேட் என்று யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆசம். ஆசம், திஸ் இஸ் கேஷுவல் அண்ட் enthusiastic. சூப்பராக இருக்குது என்று சொல்கிற பேட்டர்ன். நெக்ஸ்ட் ஒன், பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட், when something is exactly right. ரொம்ப சரியாக இருக்குது என்று நீங்கள் சொல்லக்கூடிய பேட்டர்ன். நெக்ஸ்ட், எக்ஸலண்ட். எக்ஸலண்ட், திஸ் இஸ் ஃபார்மல் ஓ செமி ஃபார்மல் ப்ரைஸ். நீங்கள் ஊக்கப்படுத்தக்கூடிய அல்லது புகழக்கூடிய ஒரு மெத்தட். நெக்ஸ்ட், ஃபென்டாஸ்டிக். ஃபென்டாஸ்டிக், ஸோ நீங்கள் எக்ஸைட் ஆகி எனர்ஜெட்டிக்காக சொல்லக்கூடிய பேட்டர்ன். அற்புதமாக இருக்குது. நெக்ஸ்ட், that's amazing. That's amazing. This is strong admiration or surprise. ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது என்பதாக. Nice. This is much casual and friendly. Nice, நல்லா இருக்குது. Next one, brilliant. Brilliant, often used in UK English, praising clever ideas. ஸோ புத்திசாலித்தனமான விஷயங்களை நீங்கள் ப்ரைஸ் பண்ணுற பேட்டர்ன். நெக்ஸ்ட், lovely. This is polite and friendly, often for experiences or things. அற்புதமாக இருக்குது இப்படி சொல்வது, lovely. நெக்ஸ்ட், that works. That works when something is acceptable or okay. சரியாக இருக்குது என்று சொல்லக்கூடிய பேட்டர்ன். நெக்ஸ்ட் ஒன், நோ ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய வெவ்வேறு பேட்டர்ன்ஸ். நார்மலி ஒருவர் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணினாருன்னு சொன்னால் நீங்கள் நோ ப்ராப்ளம் இந்த மாதிரி சொல்வீங்க. ஸோ அதே இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய வெவ்வேறு ஃப்ரேசஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், you're welcome. You're welcome. So this is polite and standard. Okay. Next, no worries. No worries. This is casual and very common with friends. Okay. அதை பற்றி கவலைப்படாதீங்க இப்படி சொல்வது. Next, don't mention it. Don't mention it. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை என்று சொல்லக்கூடிய விதம். This is polite and slightly formal. Don't mention it. Next one, it's okay. It's okay. This is friendly and neutral. Next one, anytime. Anytime. This is casual and welcoming. Next, not at all. Not at all. This is polite, emphasizing it's nothing. So பரவாயில்லை என்று அழுத்தி சொல்லக்கூடிய method. Not at all. Next one, that's all right. That's all right.
This is neutral and casual. கவலைப்படாதீங்க, பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய விடயம். Next, sure thing. Sure thing. This is casual and enthusiastic. Next, no big deal. No big deal. So இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை என்று சொல்வது. This is informal and friendly. Last one, happy to help. Happy to help. This is friendly, polite, also shows willingness. So உங்களுக்கு உதவி செய்வதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. Okay, so don't worry என்று சொல்லக்கூடிய way. So we have seen 10 different ways to say no problem. அடுத்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்? I don't know exactly. ஸோ இந்த விடயம் எனக்கு சரியாக தெரியலை என்று சொல்லக்கூடிய ways. Shall we see them? I'm not sure. I'm not sure. This is the most common and neutral way. ஓகே, எனக்கு நிச்சயமாக அது பற்றி சொல்ல முடியாது, தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய பேட்டர்ன். I'm not certain. I'm not certain. This is slightly formal. Same meaning. I'm not quite sure. இப்படியும் சொல்லலாம். அல்லது I don't have the exact answer. சரியான பதில் இல்லை. I'm not 100% sure. Otherwise, I can't say for certain. நிச்சயப்படுத்தி என்னால் சொல்ல முடியாது. I have no idea. This is also correct. And I'm not clear about that. Otherwise, you can say in these different ways as well. I'm not familiar with that. எனக்கு அது ரொம்ப பரிச்சயம் இல்லை. I'm not familiar with that. I'm unsure. That is also correct. I'm unsure. I'm clueless. எனக்கு ஐடியா இல்லை, அது பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. I'm clueless. This is very casual and slightly playful. Okay, next. I'm not well informed. I'm not well informed. This is formal and professional. Okay, ஒரு ஆஃபீஸில், மீட்டிங்கில், இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் இவ்வாறாக யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரியாது என்று சொல்ல. I'm not well informed. எனக்கு சரியாக தகவல் கிடைக்கல. Okay, next. I don't know off the top of my head. I don't know off the top of my head. This is casual spoken English, meaning I don't know immediately. இப்போ எனக்கு தெரியாது என்று சொல்வது. Okay, so today we have seen 5 type of sentences and their alternative phrases or clauses. So try to use all those different patterns of sentences in your conversations. That will show your English more natural as a native person. Then, shall we meet again with another lesson? Until that, take care.